2026 தேர்தல்ல தமிழகத்துல அதிகம் எதிர்பார்க்கப்படுற விஐபி தொகுதியாக இருக்கிற அமைச்சர் KN நேருவோட திருச்சி மேற்கு தொகுதி குறித்து பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அமைச்சர் KN நேரு தொகுதி குறித்து ஒரு அலசலை தற்போது பார்க்கலாம். திருச்சி மேற்கு தொகுதி திருச்சி சிட்டியில நகர பகுதிகளை கொண்ட ஒரு தொகுதி. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட நீதிமன்றம், ரயில்வே சந்திப்பு, பல்வேறு மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏராளமான அரசு ஊழியர்கள் இருக்கிற தொகுதி. சிறு குறு தொழில்கள் மற்றும் நெசவு தொழில் இங்க இருக்கிற மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுபடி இந்த தொகுதியில 1,06,214 ஆண் வாக்காளர்கள், 1,14,540 பெண் வாக்காளர்கள், 35 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,20,789 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல திருச்சி மேற்கு தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. மறுசீரமைப்புக்கு பிறகு 2011 தேர்தல்ல அதிமுக சார்பில் போட்டியிட்ட மரியம் பிச்சை ஜெயிச்சாரு. தேர்தல்ல அப்போதைய கருணாநிதி அமைச்சரவையில இடம்பெற்றிருந்த KN நேரு தோல்வியடைஞ்சாரு. 2011 அதிமுக ஆட்சி நடந்தப்ப தொகுதியில நடந்த இடைத்தேர்தலையும் அவருக்கு தோல்வியே கிடைச்சது. ஆனா 2016 தேர்தல்ல தொகுதியில KN நேரு அமோக வெற்றியை தனதாக்கி இருந்தாரு. 2021 தேர்தலையும் அங்கேயே களமிறங்கினாரு KN நேரு. அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பத்மநாபன் போட்டியிட்டாரு. தேர்தல்ல அதிகமா கவனிக்கப்பட்ட தொகுதியில KN நேரு 1,18,133 வாக்குகளை வாங்கியிருந்தார். பத்மநாபனுக்கு 33,024 வாக்குகள் மட்டுமே கிடைச்சது. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் கட்சி கணிசமா வாக்குகளை கைப்பற்றிய தொகுதியில 88,109 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கிய KN நேரு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அமைச்சரவையிலையும் இடம்பெற்றாரு. 2026 தேர்தலையும் தமிழகத்துல அதிகம் எதிர்பார்க்கப்படுற VIP தொகுதியா இருக்கு அமைச்சர் KN நேருவுடைய திருச்சி மேற்கு தொகுதி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து நீங்கள் செய்வீர்களா? என் தொகுதி என் தேவை தொகுப்பில் அப்பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இங்கே இப்போ மருத்துவமனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே மருத்துவக் கல்லூரி KP விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி இங்கே இப்போ செயல்பட்டுருக்கு. மேற்கு தொகுதியில் தான் அது வருது. இப்போ எங்களோட ஒரு கோரிக்கை அப்படின்னா, அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திலேயே சித்த மருத்துவம், ஹோமியோபதி, ஆயுஷ், யோகா, யுனானி எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு திருச்சி மாவட்டத்துக்கு ஆயுஷ் மருத்துவக் கல்லூரி வரணும், ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி கண்டிப்பாக வரணும். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் சென்டர் இங்கே இல்லை. எப்படி நார்மல் குழந்தைங்களுக்கு ஒரு பால்வாடி இருக்குதோ அது மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கும் ஒரு இங்கே நியர்பை ஒரு சென்டர் இருந்ததுன்னா எங்களை மாதிரி இருக்கிற இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு ரொம்ப லாங் போக தேவையில்லை. இங்கே வந்தாக்கா இந்த சர்வீஸ் எங்களுக்கு இங்கேயே கிடைக்கும், அந்த குழந்தைங்க பயன்பெறுவாங்க. அதனால் எனக்கு இங்கே என்ன வேணும்னா ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு சென்டர் வேணும். அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி சென்டர் வேணும். கவர்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பண்ணுது. வீடு தேடி தெரப்பிஸ்ட்லாம் வராங்க, பட் வாரம் ஒரு நாள் வராங்க. அதே வாரம் ஒரு 3 நாள் கிடச்சிதுன்னா அந்த குழந்தைங்க இன்னும் சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு இங்கே ஒரு சென்டர் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கிங் ஸ்ட்ரீட்லேயும் சொல்லிட்டு ஒரு மைதானம் இருக்குது. அதுவும் இப்போ பூங்காவாக மாற்றி அது பூட்டி போட்டிருக்காங்க. ஒரு 2 ரேஷன் கடை செயல்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகர் 2வது கிராஸ்லேயும் ஒரு மைதானம், விளையாட்டு மைதானம் இருக்குது. அது மைதானமாக தான் இருக்குது. அந்த மைதானம் இப்போ காம்பவுண்டு சுற்றுச்சுவர் பணி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது இளைஞர்கள் விளையாடுற மாதிரி விடுவாங்களா, இல்லை அதையும் பார்க்காக மாற்றி அதையும் பூட்டிடுவாங்களான்றது இன்னும் தெரியல. இப்போ தான் காம்பவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இளைஞர்கள் விளையாடுறதுக்காக சரி பண்ணி கொடுத்து மைதானமாகவே செயல்படணுன்றது தான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குடிநீரில் கழிவுநீர் கலந்து 3 பேர் இறந்து போனாங்க. அது தொடர்பாக எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காவேரி கிளாம்பலத்திலிருந்து ஒரு பாதாள சாக்கடை இங்கே சட்டத்திற்கு புறம்பாக கொடுத்துருந்தாங்க. இதில் தான் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அதை அடைச்சாங்க. அது பல போராட்டங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அதை அடைச்சாங்க. ஆனால் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா அதை திரும்ப அதே மாதிரி கொண்டு கொடுத்துட்டாங்க. ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியில் இப்படி மாநகராட்சி அதிகாரிகள் எந்த தைரியத்தில் இது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த தெருவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகலை. இந்த ரோடை பாருங்கள்,
எப்படியெல்லாம் பேந்து கிடக்குன்னு பாருங்க. தரமற்ற சாலைகள் தான் இங்கே எல்லாமே இருக்கு. எங்கே போனீங்கனாலும் சாக்கடையெல்லாம் முழுமையாக சுத்தம் பண்ணுறது கிடையாது. சாக்கடையெல்லாம் பழைய சாக்கடை அப்படியே தான் இருக்கு. பேருக்கு சாக்கடை கட்டியிருக்காங்களே தவிர கீழே வந்து அந்த தோணி கூட ஒழுங்காக போடலை. இது இத்தனைக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதி இது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.